இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐஸ்வர்யாமா, நீங்க எங்க? உன்னை பார்க்கலான்னு கிச்சனுக்கு போனேன். தேவி அக்கா நீ ஆதி ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாம்மா, பெரிய ரூமை க்ளீன் பண்ண தான் வந்தேன். ரூமை க்ளீன் பண்ண வந்தேன்னு சொல்ற, பெட்ஷீட் எல்லாம் அப்படியே இருக்கு. ரூமை க்ளீன் பண்ண மாதிரியே தெரியலையே பார்வதி. அது வந்து முதல்ல ரூமை க்ளீன் பண்ணிட்டு கடைசியா பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கலான்னு இருந்தேன். நான் ரூம்குள்ள வந்ததுல இருந்தே பார்வதி நார்மலா இல்லையே. எதையும் என்கிட்ட மறைக்கிற மாதிரியே தோணுது. ஐஸ்வர்யா, என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து பார்வதியை தேடி வந்தேன். இப்பதான் பார்வதி வெளியில போனா. மாமா, என்ன இது? முதல் நாள் பூஜை அன்னைக்கு உட்கார்ந்திருந்த மாதிரி 3வது நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இப்படி தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எப்படி தூக்கம் வரும்? நேத்தோட 3 நாள் பூஜை முடிஞ்சிருச்சுல. எங்க முன்னோர்கள் உன்னை நம்ம குடும்பத்துல ஒருத்தின்னு சம்மதிச்சிட்டாங்களா இல்லையான்னு இன்னைக்கு தானே தெரிய வரும். ஆமா மாமா, நான் கூட நைட் எல்லாம் தூங்கவே இல்ல, தூக்கமும் வரல. காலையில ஸ்படிக மாலை கருத்து போகாம பளிச்சுன்னு முத்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே கபோர்டை திறக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாமா? வாங்க போய் திறக்கலாம். எங்க முன்னோர்கள் உன்னை நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஏத்துக்கிட்டாங்க. இனிமே நீ வெறும் பார்வதி இல்ல, ஆதிக்கடவுர் பார்வதி. எங்க முன்னோர்கள் உன்னை நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஏத்துக்கிட்டாங்க. முன்னோர்கள் ஆசை கொடுத்த விஷயத்த முதல்ல அப்பா கிட்ட சொல்லணும். ஆமா, முதல்ல அவர்கிட்ட தான் சொல்லணும். தெரிஞ்சா நம்மள மாதிரி அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பா, அம்மாக்கு தெரியாம கொஞ்சம் என் ரூமுக்கு வரீங்களா? இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல அம்மா கிட்ட தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லைன்றதால இந்த விஷயத்தை மறைக்க வேண்டியதாக இருக்கு.
இங்க எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். என்ன ஆண்டி, எதுக்கு அம்மாக்கு தெரியாம ரூமுக்கு வர சொன்ன? பார்வதி நம்ம குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கிட்டு நம்ம முன்னோர்கள் ஆசை வழங்கிட்டாங்கப்பா. பாருங்க. ஆதிக்கடவுர் பரம்பரை முன்னோர்களோட சம்மதம் உனக்கு கிடைச்சது எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குமா? உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடந்திருக்கு. இனிமே நடக்கிறது நல்லதாவே நடக்கும். உனக்கு இந்த குடும்பத்தோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்குங்கிற விஷயத்த நான் அகிலா கிட்ட பேசுறேன். நிச்சயமா இந்த விஷயத்த சொல்லி அகிலா மனசை மாத்திடலாம். உன்னை மருமகளை ஏத்துக்க சம்மதிக்க வச்சிடலான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குப்பா. உங்க அம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்கா. எழுந்ததுக்கு அப்புறம் நான் இத பத்தி பேசுறேன். சரிப்பா. பூஜையோட முடிவை தெரிஞ்சுக்க என்னை விட ஆர்வமா நீங்க 3 பேரும் இருக்கீங்க போல இருக்கு. உங்க முகத்தை பார்த்தா முன்னோர்களோட முடிவு மித்ராவுக்கு சாதகமா இல்ல போல தெரியுது. முன்னோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அது கடவுள்கிட்டயே வரம் வாங்குற மாதிரி. அதுக்கு மனக்கட்டுப்பாடோடவும் முழு மனசோடவும் பிரார்த்தனையும் பூஜையும் பண்ணணும். நான் முதல் நாளே உனக்கு சொன்ன மித்ரா, என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இத இன்வால்வ்மெண்ட் இல்லாம செய்யாதேன்னு. ஒருவேளை நான் ஏமாறலாம், ஆனா என் முன்னோர்கள் ஏமாற மாட்டாங்க. ஸ்படிக மாலையை நான் பார்க்கணும். தள்ளி நில்லுங்க. ம்